வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால மருத்துவன்மைகளை வளமான அளவில் நமக்கு கொடுக்கறதுக்கு கருஞ்சீரகம் பெயர் பெற்றது. கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக நமக்கு விளங்குது. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்கு. கருஞ்சீரக எண்ணெயில 17% புரோட்டீனும் இருக்கு, 26% கார்போஹைட்ரேட் இருக்கு மற்றும் 57% தாவர எண்ணெய்கள் இருக்கு. இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நினைவு திறனை மேம்படுத்துகிறது கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவு திறன் குறைவுக்கு கருஞ்சீரகம் சரியான தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது அல்சைமர், பார்க்கின்சன் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நினைவு திறனை மேம்படுத்தி கொண்டு எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை பெற்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கு கருஞ்சீரகத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீரிழிவை தடுக்கிறது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல நலன் பெறுவதற்கு பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் பெறலாம். ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கருஞ்சீரகம் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே கருஞ்சீரக விதைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சர்க்கரையினுடைய அளவுகள் கட்டுப்பாடோடு இருக்கும். இதய பராமரிப்புக்கு நல்லது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்குது. ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை கட்டுப்படுத்தி ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் பார்க்கறதால நமக்கு ரத்த நாளங்கள் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புது. இதனால இதயத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிக்கும் பொழுது அது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்களை நீக்கிறதால இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு ரத்த நாளங்கள் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். வீக்கத்தை குறைக்கிறது, பல்வேறு விதமான நோய்களை எதிர்த்து போராடுகிறது கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள், அதாவது அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கருஞ்சீரகம் விதைகள் குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக நல்ல பலன் பெறலாம். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி, கை கால் வலியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு கருஞ்சீரக எண்ணெய் உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கருஞ்சீரகம். பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுது. ஸோ பிபி ப்ராப்ளம் மறுபடியும் உங்களுக்கு வரவே வராது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படுவதால் பிபி தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த ஹை பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கருஞ்சீரக விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். பற்களினுடைய வலிமைக்கு உதவிகரமாக இருக்கிறது கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக அமையுது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குது. வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் தேய்த்துட்டு வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு தீரும். இந்த ஈறுகளில் ரத்தம் கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு பற்கள் வலிமை குறைவு ஏற்படுவது, பற்கள் விழுவது, பல் வலி போன்ற பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது. கருஞ்சீரக எண்ணெயோ கருஞ்சீரக விதையோ பயன்படுத்தும் போது ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது கருஞ்சீரகம். இந்த உலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய மாசு காரணமாக ஆஸ்துமா மற்றும் சுவாசம் சம்பந்தமான சாதாரண பிரச்சனைகள், ஸோ இது எல்லாருக்குமே சாதாரணமாக பார்த்தோம்னா குறைபாடாக மாறிடுது. ஆஸ்துமாவில் பாதிக்க
பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரகம் வந்து மருத்துவம் கொடுக்கக்கூடியதாக ஒன்று இருக்கு. ஸோ வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஆஸ்துமா, வீசிங் போன்ற தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. எனவே தொடர்ந்து கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.